ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய கோவக்காய் பொரியல் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சூடான ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் 2 பல்லு பூண்டை தட்டி உள்ளே போட்டுக்கலாம். பூண்டு ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், அதுக்காக நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோவக்காவை நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம். இந்த மஞ்சளும் உப்பும் நல்லா கோவக்காயில் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம காரத்துக்கு சில்லி பவுடர், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் ப்ளஸ் காரத்துக்கு மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூளும் நல்லா காயோடு மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ஏன்னா அந்த காரம், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே கோவக்காயில் எந்த அளவுக்கு அப்சார்ப் ஆகுதோ அந்தளவுக்கு ஒரு பாதி வதக்கி எடுத்துக்கலாம். கோவக்காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த ஸ்டேஜில் அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி மற்ற காய்கறிகளை விட இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து வரும். கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண பிறகு தனியா தூள், அதாவது கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட்டுக்காக தான். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரும், அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியேவும் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். 1/4 மூடி துருவின தேங்காய் இல்லது வறுத்து பொடியாக்கின வேர்க்கடலை பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம சாப்பிடலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதாங்க, சுலபமான கோவக்காய் பொரியல் தயார்.